ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ஆட்டுக்கறியை வேக வச்சு இதில் ரொம்ப மசாலா சேர்க்காம சாதத்தோட இந்த காரசாரமான தக்காளி சாசையும் வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. வாங்க இந்த அரேபியன் ஸ்டைல் மட்டன் மந்தி பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டன் மந்தி பிரியாணிக்கு தேவையான ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1.25 கிலோ ஆட்டுக்கறியை பெரிய சைஸாக கட் பண்ணி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் அரேபியன் ஸ்டைலில் பண்ணுறதுக்காக தான் இதை பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இதை நம்ம குழம்பு பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கறியை ஊற வைக்கிறதுக்கு நமக்கு வெங்காய சாறு வேணும். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பல்லாரி வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வெங்காயத்தோட சாறை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் உங்கள் கறி அளவை பொறுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலரில் மஞ்சள், அப்படி இல்லைன்னா ஆரஞ்சில் கூட ஒரு 2-3 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம முன்னாடி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெங்காய சாறை சேர்த்துடலாம். சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க. எடுத்து வச்ச மட்டனில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மேலாப்பில் நம்ம லேசாக தூவி விட்ற அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பையும் எலுமிச்சம்பழத்தோட சாறையும் மட்டனில் 2 பக்கமுமே தடவி விட்டுக்கோங்க, நல்லா திருப்பி போட்டு. இப்போ முன்னாடி நம்ம கலந்து வச்சுருந்த மசாலாவை மட்டனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த மசாலாவை 2 பக்கமுமே அதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. மசாலா தடவிட்டு மட்டனை ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு மந்தி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெயை சேர்த்துருக்கேன். மட்டன்லேயும் நமக்கு கொஞ்சம் கொழுப்பு இருக்கிறனால கொஞ்சமாக மட்டும் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் கூடவே நெய்யையும் சேர்த்துடலாம். நெய்யும் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நெய் ரெண்டுமே காஞ்சதும் கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம்பு சேர்த்துருக்கேன். முழு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 இலையை பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையை பெரிய துண்டாக ஒரு 3-4 துண்டை எடுத்து சேர்த்துருக்கேன். கருப்பு எலுமிச்சம்பழம் காஞ்சது ஒரு 3 மட்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை ஒரு 1/2 பழத்தை மட்டும் 2ஆக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சியை நான் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். நீங்கள் இஞ்சி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா பூண்டோடவே இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பை முடிச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மந்தி பிரியாணிக்கு வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. குடமிளகா சிவப்பு ஒரு 2 சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை குடமிளகா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போது அரிசியை வேக வைக்கிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 கிலோ அரிசியை இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துருந்தேன். அதே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். மட்டனும் நமக்கு தண்ணி விடும், அதனால் இவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு இதில் மசாலா தடவின மட்டனை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக இட்லி தட்டு இருந்தால் கூட மேலே வச்சு அதில் மட்டனை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மட்டனை பெருசாக எடுத்ததுனால இதை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்காவது ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் எப்பயும் போல் குழம்புக்கு போடுற மாதிரி மட்டனை எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சா போதும். நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் வெந்து வந்துடும். நான் மட்டனை பெரிய பெரிய பீஸாக எடுத்ததுனால ஒரு 2 மணி நேரம் வேக வச்சு எடுக்கிறேன் இல்லையா, அதில் 1 மணி
மணி நேரம் ஆனதும் நடுவில் மட்டும் மட்டனை எடுத்து திருப்பி போட்டு இன்னொரு 1 மணி நேரத்துக்கு வேக வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மேலே வச்சு மட்டனை வேக வைக்கும் போது மட்டனில் இருக்க கொழுப்பு தண்ணி எல்லாமே அடியில் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போது திருப்பி விட்ட மட்டனை இன்னொரு 1 மணி நேரத்துக்கு வேக வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் தக்காளி சாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உரிச்ச பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு இதை ஒரு 4-5 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் மந்தி பிரியாணிக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு தக்காளி சாஸ் இருந்தாலே போதும். காரசாரமாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. நான் 2 மணி நேரம் வேக வச்ச மட்டன் நல்லா வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து லேசாக இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இறங்கணும். அப்படின்னா மட்டன் நமக்கு நல்லாவே வந்திருக்கும். இப்போ வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கீழே வச்ச தண்ணியில் மட்டன் சாறு நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போது இதில் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் போட்ட பொருள் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வடித்து எடுத்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கடைசியாக பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம முன்னாடியே அளவு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருந்தோம். மட்டனும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதனால் எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இந்த 10 நிமிஷத்தில் நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் அரிசியை நல்லா கலந்து விட்டுருக்கேன், அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. 10 நிமிஷம் கழித்து அரிசி வெந்து தண்ணியும் அரிசியும் சமமாக வரும்போது ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வடித்ததில் இருந்த பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழத்தெல்லாம் இது மேலே சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. மந்தி பிரியாணி கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலரில் மஞ்சள் கலரை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு மேலே வேக வச்ச மட்டனை சுற்றி வச்சுக்கலாம். இந்த மந்தி பிரியாணிக்கு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். கலர் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மந்தியில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் அடுப்பு கறியை சூடு பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். லேசாக புகை வர ஆரம்பிக்கும். லேசாக புகை வரும்போதே உடனே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் இல்லாத பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் இருந்தால் கூட அதில் வச்சு தம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்மில் வைக்க முடியுமோ வச்சுட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். அரிசி நல்லா வந்திருக்கு, நல்லா உதிரியாக. மட்டனும் நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மட்டன் மந்தி பிரியாணியை சுட சுட எடுத்து ஒரு பெரிய தட்டில் சாதத்தை மட்டும் முதல்ல போட்டுக்கோங்க. சாதத்துக்கு மேலே வேக வச்ச மட்டனை சுற்றி வச்சுட்டு நல்லா காரசாரமாக ரெடி பண்ண தக்காளி சாஸை ஊற்றி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அரேபியன் ஸ்டைலில் மட்டன் மந்தி பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். அதிகமான மசாலா இல்லாமல் மட்டனும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இந்த அரேபியன் மட்டன் மந்தி பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.